வணக்கம். இது நிசதம் வலையொலி. நான் தென்னன் மெய்மன். தமிழ் புத்தாண்டு அரசியல் 2009ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதோடு கட்சியின் செயல்படு தலைவரும் அவர்தான். ஏன்னா அப்போது கலைஞர் உடல் நலிவுற்றிருந்தார். அந்த சூழல்லிருந்து நீங்கள் இந்த 15 ஆண்டு கழித்து இன்றைக்கி பாருங்கள். இன்றைக்கி அந்தளவுக்கு இல்லை, நடமாடுறாரு. ஆனால் வாரிசு துணை முதல்வர். சரி, இந்த துணை முதல்வர் யாரான்ட்டு போட்டு அது ஏதோ கட்சியோட 2ஆம் நிலை தலைவர் அப்படிங்கிற மாதிரி அவங்க வச்சுக்கிறாங்கன்னு நம்ம விட்டோம்னா சிக்கல் அங்கே இருக்குது. அதுதான் தமிழ் புத்தாண்டு அரசியல். இந்த தமிழ் புத்தாண்டு நாள், உரிய நாள் என்னது அப்படின்னு திமுகவுக்கு நல்லாவே தெரியும். வேறு யாரையும் விட நல்லா தெரியும். ஏன்னா 2008 தமிழ் புத்தாண்டு சட்டம் போட்ட போது அது ஒரு கவனச்சிதறல் உத்தியாக அவங்க எடுத்திருக்கிறாங்கன்னு தெரியுது. 2009 ஜல்லிக்கட்டு ரெகுலேட்டரி ஆக்ட் கொண்டு வரும்போது அது ஒரு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும், அது ஒரு போராட்டத்தின் வழியில் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யாருமே கணிக்காதது. அது இளைய தலைமுறை எடுத்த போராட்டத்தினுடைய வெற்றினால் அந்த சட்டம் இன்றைக்கி ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது. அந்த வெற்றிக்கு யாரெல்லாம் பொறுப்பு அப்படின்னா, ஓட்டக்கார தேவர் மகன் பன்னீர்செல்வம், பன்னீர்செல்வம். அவங்க அப்பா ஓட்டக்காரர் போல். இந்த ஓட்டக்காரர் அப்படிங்கிற சொல்லில் நம்ம ஓட்டப்பிடாரன்லாம் வரான், நம்ம பழைய மரபு அது. அதை நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் தர்ம யுத்தம் நடத்தினார் பாருங்கள். அவர் நடத்த வேண்டிய தர்ம யுத்தமே தமிழ் புத்தாண்டுக்காகத்தான். அடுத்தது அன்றைக்கு கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் சின்னம்மா. அவங்களும் அந்த வெற்றியில் பங்காளி தான். அதோட இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்ததில் ஐயா மோடிக்கும் கட்டாயமாக பங்கு இருக்குது. ஆனால் அவர் புரிஞ்சு செஞ்சாரா புரியாமல் செஞ்சாரான்னு தெரியல. வரக்கூடிய 28ஆம் தேதி தாமரை மகளிர் மாநாடு நடத்துகிறாரு. அது வளர்பிறை தசமி திதியில் வருது. இந்த ஒன்றை மட்டும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும், தமிழ் தேசியமே சனாதனம் தான் சொல்லிவிடுவான். சொல்லட்டோன்றேன். சொன்னால் தான் ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டுக்குள்ளே ஒளிஞ்ச மாதிரி இவங்க இந்த தமிழ்நாடு காட்டிக்குள்ளே பாஜக சிக்கட்டும். அப்போ நீ தலைநாளை கையில் எடுக்கணும். எடு. பஞ்சாங்கத்தின்படி, திதிக்கணக்கின்படி ஆண்டு நாள் 360. இதை யாராலும் மாற்ற முடியாது. இந்த வகையில் தஞ்சை பெரிய கோயில் வேட்டிக்கன் தேவாலயத்துக்கு டஃப் கொடுக்கும். எப்படி இந்த 500 ஆண்டுகளில் இந்த இழப்பை நம்ம ஏற்றுக்கொண்டோம். அப்போ நம்ம மூளை மழுங்கி போச்சு. இப்போ அவங்களும் அதனுடைய இடர்பாடுகளை உணர்ந்துருக்கிறாங்க. அவங்களும் திருத்திக்கலாம், நாமளும் திருத்திக்கலாம். அப்போ அது அறம் அப்படிங்கிறது அது காலத்தால் வெளிப்படும். அந்த வகையில் இப்போ வரக்கூடிய பொங்கலை தேய்பிரல் வைக்கிறோமே, இந்த பொங்கல் திராவிட மாடலில் கடைசி பொங்கலாக இருக்கட்டும். அவங்க வாழ்த்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அந்த நாள் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்ல மாட்டாங்க. அதுதான் அவங்க சொன்ன சங்கமத்தையே 14ஆம் தேதி நடத்த சொல்கிறாங்களே, அது என்ன ஐயரா குறித்து கொடுத்தாரு? அப்படிலாம் இல்லை, குழப்பிக்கிறாங்க அல்லது குழப்ப முயற்சி பண்ணுறாங்க. மக்களுக்காக சிந்திக்கக்கூடியவர்கள் மக்களை எப்படி ஏமாற்றலான்னு உட்காந்து யோசிக்கக்கூடாது. குறிப்பாக வலிமை மிக்க திரைத்துறை, மக்களை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய திரைத்துறை, மக்களை எப்படி ஏமாற்றணும், எப்படி ஏமாற்றி சம்பாதிக்கலாங்கிறத மட்டுமே யோசித்து செய்கிற மாதிரி தான் தெரியுது. இவ்வளோ இயக்குனர்கள் இருக்கிறீங்க, இவ்வளோ சிந்தனையாளர் இருக்கீங்க, இவ்வளோ படைப்பாளிகள் இருக்கீங்க, ஏங்க உங்கள் யாருக்குமே தமிழ் புத்தாண்டு புரியலையா? சொல்லுங்கள். அந்த தமிழ் புத்தாண்டு முதல் நாளில் ஜல்லிக்கட்டு தொடங்குது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு. எங்கே அந்த பேர் மேலே ஒரு மதிப்பு வந்துருமோன்னு சொல்லிவிட்டு அது ஒரு மிமிக்ரி பண்ணுற மாதிரி சல்லியர்கள்னு ஒரு படத்தை எடுக்கிறீங்களா? புரிய வைங்க. ஏன்னா சல்லியர்கள்னு சொல்ல ஈழத்தமிழர் பயன்படுத்துறது இல்லை. சல்லிய விருத்தி இருக்குது கல்வெட்டில், சல்லிய கிரசிங்கிற மருத்துவ சொல். ஆனால் அது சல்லியர்கள்னு யார்? மருத்துவர்கள்லாம் இப்போ மருத்துவக் கல்லூரியில் சல்லிய கல்லூரியை மாற்றிடுவோமா? சிங்கள காடையர்கள் வரிசையில் தமிழ் சல்லியர்கள் அப்படின்னு சொல்கிறதா? இதில் மிக விழிப்போடு இருக்கணும். இந்த சல்லியர்கள்ங்கிற சொல்லும் இந்த ஜல்லிக்கட்டோட தொடர்புபடுத்திடாமல் கவனமாக இருக்கணும். ஏன்னா நாளைக்கு ஜல்லிக்கட்டு மேலே ஒரு அவதூறு வந்தால் நம்மளால் தாங்க முடியாது. நான் கூட தொடக்கத்தில் நினச்சேன், சிவகங்கை மாவட்டத்தில் மஞ்சூரட்டம் தான் சொல்லுவாங்க, ஜல்லிக்கட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் மதுரையில் மட்டும்தான் அந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு, பாலமேடு ஜல்லிக்கட்டு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுங்கிற சொல்ல அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்கன்னா அது ஒரு அரச மரபனுடைய கடைசி எச்சம் அங்கே இருக்குது. அதனால் அந்த சொல் மிக மதிப்புமிக்க சொல். அது அந்த ஜா வந்துருச்சே தமிழ் சொல்லிலாம் சொல்ல முடியாது. அது சல்லடை, துளை அப்படிங்கிற வகையில் உள்ள பொருள் உள்ளது தான். ஆக இதில் நம்ம விழிப்போடு இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா,
இந்த தமிழ் புத்தாண்டு நாள், அந்த வளர்பிறை 4ஆம் நாள், மாதம் வளர்பிறை 4ஆம் நாள், அந்த முழுநிலவு வெற்றி தோல்வி இதெல்லாம் பார்த்தாகணும். திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றுறது முழுநிலவு என்றைக்கு வெற்றியோ அன்னைக்கு ஏற்றிக்குங்க. என்றைக்கு முழுநிலவுங்கிறத கோர்ட்டு கூட சொல்லட்டும். அவங்களுக்கு தெரியாததா? அவங்களுடைய அறிவு கெட்டாத செய்தியா? இன்றைக்கி இது மிகப்பெரிய செய்தி. இப்போ பஞ்சாங்கம் கார்த்திகைன்னு சொன்ன அன்னைக்கு விளக்கேற்றணும்னு சொல்கிறீங்களா? அப்போ அன்றைக்கி பௌர்ணமி வரணும்னு கட்டாயம் இல்லை போல் பஞ்சாங்கத்துக்கு. இது எப்படிங்க முறையான ஆவணமாக இருக்கும்? அப்போ ஒரு பிழையான ஆவணம் அது. பிழையான ஆவணங்கிறத முதல்ல நீங்கள் ஒத்துக்குங்க. இது வரைக்கும் இது சார்ந்த வழக்குகள் யாரும் போடலை. ஏன்னா வழக்கு போட்டால் தோற்று போவோன்னு தெரியும். எடுத்ததுக்கெலாம் வழக்கு தொடுக்கிறவங்க இதை எங்கே கொண்டு போகலை. இப்போ அவங்க என்னென்ன எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினச்சி தான் இப்போ வழக்கு மன்றம் கொண்டு போயிருக்காங்க. கடைசியாக இந்த வழக்கு மன்றத்தில் முழுநிலவுக்கு விளக்கேற்றுங்க. எல்லாருக்கும் விளக்கேற்றுங்க. தெருவாக விளக்கேற்றுங்க. சும்மா ஒரு இந்த பாண்டியில் விளக்கு கூட ஏற்றலாம். நீங்கள் 3ஆம் பிறையில் விளக்கேற்றி வைக்கிறேன் விடிய எரியட்டும்னு விடிஞ்ச பிறகு வளர்பிறை சதுர்த்தியில் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல தேங்காய் உடைச்சிக்குங்க. அண்ணா போற்றக்கூடியவர் அண்ணா சமாதியில் 3ஆம் பிறையில் விளக்கேற்றிட்டு விடிஞ்ச பிறகு விளக்கேற்றுங்க. எம்ஜிஆர் கொண்டாடக்கூடியவர்கள் எம்ஜிஆர் சமாதியில் 3ஆம் பிறையில் விளக்கேற்றிட்டு மறுநாள் தேங்காய் உடைங்க. தொடங்குங்க. மாதப்பிறப்பு அதுதான். இதை நீங்கள் உடைச்சிங்கன்னா இங்கே யாராலும் கால் வைக்கவே முடியாது. சரி, அவங்களும் உடைச்சிட்டு போகிறாங்கன்னா உடைங்க. அதைத்தானே எதிர்பார்க்குறோம். நீங்களும் வாங்க, உட்காந்து ஹோமம் பண்ணுங்கள். யார் வேண்டான்னு சொன்னால் அந்த தலையில் அடிச்சுவிட்டு தலை மயக்கத்தை ஏற்படுத்த வச்சு முழுநிலனுடைய தோல்வியை மறைச்சி நீங்கள் பண்ணுற பூசைகள், நீங்கள் சொல்கிற அமாவாசை எல்லாம் தப்புன்னு தான் நாங்கள் சொல்ல வரோம். இந்த நாள் கணக்கு பார்க்கணும். அதனால் பாருங்கள், ஐயா மணியரசன் பொங்கலே சங்கராந்திங்கிறார். அப்படிலாம் கிடையாது. அந்திங்கிற சொல்ல கடைசிங்கிற சொல்லு வருது. யோசிச்சு பார்த்தோம் இல்லையா? ஆண்டினோட கடைசி நாள் தான் அந்த அந்தி. அயன சங்கராந்தி தான் கடைசி நாள். அவங்க அது ஆண்டின் முதல் நாளாவோ மாதப்பிறப்பாவெல்லாம் அவங்க கொண்டாடலை. யுகாதிங்கிறது ஆதி, தொடக்கம். அந்த ஆதி அவங்க வளர்பிறைக்கு கொண்டு வர்றாங்க. அது பங்குனிலே சித்திரையிலே வருது. ஆனால் இந்த சங்கராந்திக்கும் யுகாதிக்கும் மாத இடைவெளி வருது. இந்த இடைவெளிக்கான காரணம் என்னென்னா, ஆந்திரா நெடுங்காலமாக பௌத்தத்தாலும் வைணவத்தாலும் நிரப்பப்பட்ட மாநிலம் அது. நமக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம எது வந்தாலும் நம்ம மறுதளிப்போம். அப்படி மறுதளித்து அந்த மூல மரபுக்கு போகக்கூடிய ஆற்றல் நம்மகிட்ட இருக்குது. அதனால் இதில் யாரெல்லாம் தெரிஞ்சு மறைச்சாங்களோ அவங்களாம் திருத்திக்கணும். இந்த பொங்கல் தேய்பிரையில் வைக்கிறோம். அது முடிஞ்ச பிறகு வரக்கூடிய அமாவாசை 18ஆம் தேதி வருது. அது முடிஞ்ச பிறகு 21ஆம் தேதி வரக்கூடிய 3ஆம் பிறையை நீங்கள் முத்துக்குமார் நினைவு 3ஆம் பிறையாக மனசில் வச்சுக்கிட்டு அன்றைக்கி முடிஞ்சவங்க அன்றைக்கி மாலையில் 6:30 மணிக்கு விளக்கேற்றிடுங்க. அந்த விளக்கு விடிய எரியட்டும். மறுநாள் காலையில் இருந்து பரப்புரையை தொடங்குங்க. இந்த பரப்புரைங்க நான் அரசியல் கட்சிகளுக்காக சொல்லலை. அரசியல் கட்சிகள் விரும்பினா செய்யலாம். ஆனால் யார் ஓட்டு போடுறாங்களோ அந்த ஓட்டு போடுறவங்க முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு 10 ஓட்டு இருக்குன்னா, 10 விரல் மாதிரி 10 ஓட்டு இருக்குன்னா என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் இருப்பாங்க. என்னால் ஒரு வேட்பாளர் தேர்வு செய்து ஓட்டு போட முடியாதா? அப்போ 234 தொகுதிக்கும் ஒரு தொகுதிக்கு 10 வேட்பாளர்னா 2340 ஓட்டு என்கிட்ட இருக்க. என்னால் போட முடியும். ஒரு தொகுதிக்கு ஒரு வேட்பாளரை தேர்வு செய்ய என்னால் முடியும். என்னுடைய நண்பர்கள் அந்த 10 ஓட்டை போட வைக்க முடியும். அந்த மாதிரி சிந்திங்க. மற்றவங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. வெற்றி அருகில்தான். நன்றி.